ஹாய்! வாழ்க்கை வாழ்வதற்கே இன்னிலேருந்து ஒரு சின்ன டார்கெட் வைக்கலான்னு இருக்கேன். என்னென்னா 30 நாளைக்கு 30 ஃபேஸ் மாஸ்க் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு 40+ நம்மலாம் என்ன பண்ணுவோம், எதுவுமே நம்மளுக்கு கேர் எடுத்துக்க மாட்டோம் இல்லையா? அதனால் எனக்காக எடுத்துக்கலான்னு இன்னிலேருந்து ஆரம்பித்தேன். சரி, அதை ஏன் உங்களோட சேர்ந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐடியா. அதனால் இன்னிலேருந்து 30 நாட்களுக்கு 30 ஃபேஸ் மாஸ்க் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு வாழ்க்கை வாழ்வதற்கே. ஃபஸ்ட்டு வாக்கிங் போயிட்டு வந்தேன், அதனால் இப்படி வேர்த்துருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிடுவோம். இன்றைக்கி என்ன ஃபேஸ் மாஸ்க்குன்னு சொல்லி நான் காட்டுறேன். நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ என்ன மாஸ்க்கு போட போகிறேன்னா, பார்த்தீங்களா, தெரியுதா? இது தோசை ஊற்றிட்டு நேற்று மாவு இவ்வளோதான் இருக்குது, மீதி ஆயிடுச்சு, வெளியே வச்சாச்சு. இது நல்லா புளிச்ச மாவு. இந்த மாவு நமக்கு நல்ல ஸ்க்ரப்பராக யூஸ் பண்ணும். இதை அப்படியே நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுட்டு, எனக்கு சப்பாத்திக்கு குருமா பண்ண வேண்டியதாக இருக்குது, அதை பண்ண ஆரம்பிக்க போகிறேன். இது நல்லா நம்ம வேலை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அதுவாக ஃபேஸில் இருக்கட்டும். முடிக்கிறப்ப அப்படியே நல்லா ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சிட்டு குளிச்சிடலாம். நம்ம 40+ என்ன பண்ணுவோம், நம்மளை கேர் பண்ணிக்க மாட்டோம். நம்ம குழந்தைகளுக்கு தேவையான எல்லாமே வாங்கி கொடுப்போம். ஐயோ இது இவ்வளோவா வேணாம் அப்படின்னு. அதுவும் இல்லாமல் அது கெமிக்கல் எதுக்கு நம்மளுக்கு? நம்ம வீட்டில் இருக்க பொருளே யூஸ் பண்ணி 30 நாளைக்கு 30 மாஸ்க் நம்ம அப்படியே பளிச்சுன்னு ஆகலாமா? முதல்ல லவ் யுவர் செல்ஃப். நம்மளே கேர் பண்ண ஆரம்பிப்போம். சரி, இன்னைக்கு புளிச்ச மாவு மாஸ்க், ஓகேங்களா? வாழ்க்கை வாழ்வதற்கே. ஹாய்ங்க! சூப்பராக ஃபேஸ் மாஸ்க் போட்டு குளித்து ரெடி ஆயாச்சு. நல்லா சாமி கும்பிட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த 30 நாள் 30 ஃபேஸ் மாஸ்க் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு அந்த ஃபேஸ் மாஸ்க்கு டாஸ்க்குக்கு உங்களுக்கு ஓகே அப்படின்னா கமெண்ட்டில் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. வாழ்க்கை வாழ்வதற்கே நம்மை நாமே நேசிப்போம்.